இந்த களவு ஆடி இந்த தெய்வ விக்கிரகம் இங்க இருந்து கள்ளத்தனமாக வெளிநாட்டுக்கு கிளாண்டஸ்டைனா எக்ஸ்போர்ட் ஆகி அங்க வெளிநாட்டுல இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்ன அருமையான கேள்வி தெரியுமா? நான் உங்களுக்கு போச்சுக்கிடாம ஒரு கார் கூட வாடகை எடுத்து எல்லாரும் கேளுவேன். டைரக்டா நேரா எஸ்பி ஆபீஸ் போங்க தஞ்சாவூருக்கு. அவர் தான் இந்த கோயில்ல நான் என்னால நியமிக்கப்பட்ட ஒரு ஐயோ அவர் தான். கிட்டத்தட்ட 38 தெய்வ விக்கிரகங்களை இங்கே திருடிட்டு போயிருக்கிறான் கொலகாரன் அந்த காலத்துல. எங்க பெரிய கோயில் பெரிய மொத்தத்துல யாருன்னா சார் சருக்கைன்னு ஒரு இடம் இருக்கும். எங்க இருக்கு? கும்போணம் போற இடத்துல. அதுல ராபோகது சீனிவாச கோபாலாச்சாரின்னு ஒருத்தன். அவன் தான் இந்த கோயில இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களை இந்த இவர் நீங்க சொல்லக்கூடிய சஷ்டிஷ்ணுடைய ராஜராஜ தேவரையும் அவருடைய மனைவி லோகமாதேவியரையும் களவாடி கொண்டு போய் வித்தவே அவன் தான். இதுல ஐவோ மிஸ்டர் ராஜாராம் பாவம் அவர் என்ற வேலை நல்ல மனுஷன் தான், நேர்மையானவர். இருந்தாலும் அவரை பத்தி பெருமையா பேசுவோமே. அவரை போய் கேளுங்க, நீங்க போட்டு சார்ஜ் ஷீட் போட்டீங்களா அப்படின்னா அநேகமா அவரு நீங்க கேட்டீங்கன்னா ஓடிக்கிட்டு போயிருவாருன்னு நினைக்கிறேன். ஓடாம இருக்க பிடிச்சிருக்கேன். எங்க மிச்ச சிலையில எங்க ஏன் அந்த சாராபாய் ஃபவுண்டேஷனை நீ ப்ராசிக்யூட் பண்ணல அப்படின்னா இதுக்கு தான் கவர்மெண்ட் பிரஷர். கண்டிப்பா கவர்மெண்ட் பிரஷர் இருந்திருக்கும். இப்ப நான் இருந்திருந்தேன்னா அந்த கோயில்ல உறுதியா சார்ஜ் ஷீட் போட்டு எல்லா பேரும் இங்க போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? எப்படி சார் யாருக்கு? இப்ப அந்த லோகமால் தேவி சிலையையும் சார் சார்ஜ் ஷீட் அவர் அதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆயிரம் இன்வெஸ்டிகேட்டரா இவரை தானே போடுறேன் மிஸ்டர் ராஜாராம போடுறேன். அவர்ல இதுக்கு பதில் சொல்லணும். கேட்டா நான் சார்ஜ் ஷீட் போட்டேன். அப்ப சார்ஜ் ஷீட் போட்டா கோர்ட்ல ட்ரையல் வரணுமே. எனக்கு தெரிஞ்சு அதுல ஒன்றும் நம்பிக்கை இல்லை. மேல எஸ்பி மேலேயும் புகார் சொல்றீங்க. புகார் சொல்லணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ராஜாராம நான் சொல்றேன். இது மாதிரி போன் பண்ணி டெலிவரியேட்டா ஏன்னு உங்கள்கிட்ட புகார் சொல்ல அதனால புகார் சொல்றேன். ரைட்டா சார்? சார் நான் பேட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் வரல. எனக்கு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல எனக்கு ஒரு கடமை, எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. கடப்பாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த கடமை விஷயமா த்ரூ தமிழ்நாடு இப்போ டூர் பண்ண போறேன். ஸ்டார்ட் வித் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். பல ஒரு 2-3 இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு திருவையாறு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. திருவையாறு பக்கத்துல திருப்பழனம் அப்படின்னு ஒரு இடம் 3 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த திருப்பழனம் கோயிலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 கோடி மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய சைவர்கள்லாம் இருக்காங்க. வைணவர்கள் இருக்கா, சைவர்கள் இருக்கா, இந்துக்கள் இருக்கா. அவங்க யாருமே பெரும்பாலானவர்கள் போயிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 95 விழுக்காடு அவங்க போயிருக்கிறது வாய்ப்பே இல்லை. இந்த கோயிலோட தொன்மை வந்து ரொம்ப ரொம்ப மிக 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 இருக்கும். காரணம் கிட்டத்தட்ட 1375 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பட்டது. மண் தளியா இருந்தது. இந்த கோயிலுக்கு இப்ப திருஞான சம்பந்தர் விசிட் பண்ணியிருக்காரு. அங்க இருந்து பாடல் பாட்டிருக்காரு. அதுக்கடுத்தது நம்ம அப்பர் திருநாவுக்கரசர் இந்த கோயிலுக்கு இருக்குது. திருநாவுக்கரசர் இந்த கோயிலுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? பாடல்லாம் பட்டிருக்காங்க. இந்த கோயில்ல வந்து சார் நான் இதுக்கு வந்தது காரணம், இந்த கோயில்ல ஒரு களவு நடந்தது. களவுன்னா தெய்வ விக்கிரகங்கள்ல ஒரு களவு. இங்க வாங்க, காம் பச்சை குழந்தை நின்னுக்கிட்டோம். ஒரு களவு நடந்தது. அந்த களவு சம்பந்தமா தமிழ்நாடுல ஒரு பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அப்புறம் ஹோம் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அதுக்கு ஸ்டேட் மினிஸ்ட்ரி, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் போக அவங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. அதே மாதிரி பழைய கவர்மெண்ட் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒன்று அவருக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. மொத்தத்துல இந்த கோயில்ல நடந்த திருட்டை பொறுத்த வரைக்கும், களவை பொறுத்த வரைக்கும், களவு சாதாரண களவு அல்ல. இந்த களவு ஆடி இந்த தெய்வ விக்கிரகம் இங்க இருந்து கள்ளத்தனமாக வெளிநாட்டுக்கு கிளாண்டஸ்டைனா எக்ஸ்போர்ட் ஆகி அங்க வெளிநாட்டுல இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. களவு நடந்தது நேற்றுக்கு இல்ல, முந்தானத்துக்கு 20 வருஷம் இல்ல, 30 வருஷம் இல்ல, 50 வருஷத்துக்கு மேல. ஆனா 50 வருஷத்துக்கு மேல நடந்த களவு வந்து ஒரு பார்வதி அம்மனோட தெய்வ விக்கிரகம். அதுதான் இந்த பார்வதி அம்மன். பார்வதின்னு சொல்லுவாங்க. சத்தம் போட்டு நல்லா கேளுங்க சார். 50 வருஷத்துக்கு முன்னாடி கலாடப்பட்டதுங்கிறீங்க. ஆமா, ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்றீங்க சார்? இது ஆதாரம் இருக்கிறது போல இந்த தெய்வ விக்கிரகம் அந்த கோயில்ல இருந்துச்சா இல்லையான்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? இங்க காமிக்கிற இதே மாதிரியே சரி வெளிநாட்டுல இதே மாதிரியே ஒரு இது காமிக்கிறாங்களா? அது என்ன? அதுவும் இதற்கு போட்டோ காட்டுறேன். அந்த போட்டோ காட்டுறேன், இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.